இந்திய அணியினுடைய தொடக்க ஆட்டக்காரர்களான அபிஷேக் சர்மா மற்றும் வைபவ் சூரியவன்சி ஆகிய 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா பிசிசிஐ வந்து ஒரு சில அறிவுரைகளை வழங்கியிருக்காங்க. அது என்ன அறிவுரைகள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது நம்ம இந்திய அணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயர்லாந்துக்கு எதிரான போட்டியிலும் இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியிலும் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு மோசமான ஒரு விளையாட்டை தான் விளையாடிக்கிட்டு தோல்வியை சந்திச்சுட்டு வர்றாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்களுக்கும் மற்றும் பிசிசிஐ அதுபோக பயிற்சியாளர் தேர்வுக்குழு எல்லாருக்குமே ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால் இந்த பிசிசிஐ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த தொடக்க வீரர்களை களமிறங்குற அபிஷேக் சர்மா மற்றும் வைபவ் சூரியவன்சியை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா பந்துகளையுமே சிக்ஸ் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த எண்ணத்தை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறத பிசிசி அதிகாரி ஒருத்தர் வந்து இந்த அறிவுரையாக வழங்கியிருக்கார். சரிங்களா? நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான நம்ம இந்திய T20 அணி வந்து அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில் 0-2 அப்படிங்கிற விதத்தில் தொடரை இழந்துட்டாங்க. அடுத்து நம்ம இங்கிலாந்துக்கு எதிரான தொடர்லையும் பார்த்தீங்கன்னா 0-3 அப்படிங்கிற விதத்தில் தொடரை இழந்துட்டாங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூட ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிற ரசிகர்கள் சொல்கிறாங்க. ஒரு மேட்ச்னா பரவாயில்ல, 2 மேட்ச்னா பரவாயில்ல, தொடர்ந்து 2 சீரியலாக நீங்கள் வந்து தோக்குறதுங்கிறது வந்து ஏற்புடையது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் ஒரு ஏமாற்றத்தை கை வைக்கிறாங்க. இதனால் ப்ரெஷர் யாருக்கு போகுது அப்படின்னா தொடக்க ஆட்டக்காரர்களான அபிஷேக் சர்மா மற்றும் வைபவ் சூரியவன்சிக்கு மேலே இந்த ப்ரெஷர் போகுது. ஏன்னா வைபவ் சூரியவன்சி மற்றும் இவங்க 2 பேருமே அபிஷேக் சர்மா 2 பேருமே சிக்ஸ் அடிக்க ஆசைப்பட்டு தன்னோட விக்கெட்டை பறி கொடுத்துட்றாங்க சீக்கிரமாக. சரிங்களா? அதனால் நம்ம பிசிசி உள்ள தலையிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய சிக்ஸ் அடிக்கக்கூடிய திறமை வந்து அருமையாக இருக்குது, அதில் எந்த விதமான மாற்று கருத்தில் நீங்கள் அருமையாக சிக்ஸ் அடிக்கிறீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் அந்த எல்லா பந்துக்கும் சிக்ஸ் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அணியினுடைய சூழலுக்கு ஏற்றபடி நீங்கள் விளையாடினா மட்டும்தான் உங்களை திறமையான வீரர்கள் என்று சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால் 2 ரன் அடிக்க வேண்டியது 2 ரன் அடிக்கணும், சிங்கிள் அடிக்க வேண்டிய இடத்துல சிங்கிள் அடிக்கணும், சிக்ஸ் அடிக்க வேண்டிய இடத்துல சிக்ஸ் அடிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஆட கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆட வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பிசிசி அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அவர் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா இப்போ ரசிகர்களுமே அதே கருத்தை தான் சொல்லிட்டு வர்றாங்க. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 பேருமே எவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்க அப்படின்னா வைபவ் சூரியவன்சி இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் தான் அறிமுகமாகியிருக்காரு. முதல் போட்டியில் 14 ரன்னு, 2வது போட்டியில் 13 ரன்னு, 3வது போட்டியில் 15 ரன்னு, இப்படி தான் ஆடிட்டு இருக்காரு. சரிங்களா? இது ஒன்றும் பெரிய ஸ்கோரே கிடையாது. 2 சிக்ஸ் அடிக்கிறாரு, உடனே அவுட் ஆகிட்டு போயிறாரு. அதை தான் பிசியை குறுக்கிட்டு சில அறிவுகள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அபிஷேக் சர்மா ஒரு பெரிய விதத்தில் ரன்னுகள் அடிக்கலை. சரிங்களா? அவர் வந்து ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஒரு 50 போட்டிருக்காரு, 59 ரன்கள் அடிச்சிருந்தாரு. அடுத்து 43 ரன்னு, அடுத்து 10, அடுத்து 16. இது வந்து ஒரு பெரிய லெவல்லே கிடையாது. இந்த 2 பேருடைய சர்க்கிள் தான் நம்ம இந்திய அணிக்கு ஒரு தோல்வியை தழுவுது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் வந்து இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க ரசிகர்களே? நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வணக்கம்.